குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சார், பணத்தை ஈர்க்கும் குணங்கள்னு ஒரு டாபிக் பேசணும். பார்ட் செகண்ட் போடுங்க சார். ஐயாட்ட கேளுங்க சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு இன்னும் என்ன ரகசிய குணங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு ரோட்ல போறீங்க, ஆஃப் ரோட்ல ஏறி நிற்கிறான். அப்படியே நீ பிரேக் அடிச்சு நிப்பாட்டி அந்த வண்டியை போக சொல்லிட்டு நீ போறீங்க அப்படின்னா நீங்க பணத்தை ஈர்க்கிற ஆள். 6 மணிக்கு மேல சார் உண்மையிலே செல்வம் சேரணும்னு நினைச்சீங்கன்னா பாவக்காய், இஞ்சி, கஞ்சி, தயிர், நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. விநாயகருக்கெல்லாம் எந்த சாஸ்திரமும் கிடையாது அப்படிலாம் கிடையாது. வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர்னு இருக்காரு. வலம்புரி விநாயகருக்கு ஏகப்பட்ட ரூல் இருக்கு, இடம்புரி விநாயகருக்கு தான் ரூல் கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் செய்யணும். உங்க போன்ல இருந்து அவுட் கோயிங் கால் யாருக்கும் போகக்கூடாது. இன்கமிங் கால் மட்டும்தான் வரணும். அதில் மட்டும்தான் நீங்க பேசணும். அதாவது ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ற, நல்லா கேட்டுக்கணும். சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவுமே இல்லாம கேட்ட உடனே கொடுக்கிற ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டீங்க. சுகமே சொல்லுங்க சார். சார், பணத்தை ஈர்க்கும் குணங்கள்னு ஒரு டாபிக் பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் 58,000 வியூஸ் போயிருச்சு. நல்லா ரிசீவ் பண்ணிருக்காங்க எல்லாரும். சார், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை, ரொம்ப லேட்டா பாத்துட்டேன் அளவுக்கு சொல்றாங்க. பார்ட் செகண்ட் போடுங்க சார். ஐயாட்ட கேளுங்க சார். சொல்லுங்க சார், உங்களுக்கு இன்னும் என்ன ரகசிய குணங்கள் இருக்குன்னு சொல்லுங்க சார். இப்போ பணத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா, இப்போ ஒரு 12 ராசி இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு தசா நடக்கும், ஒரு புத்தி நடக்கும். எல்லாருக்கும் ஒரு கோவில் சொன்னோன்னா சொல்லலாம். இப்போ நானா கேட்குறேன், அதையும் தாண்டி இன்னும் பெஸ்டான விஷயத்த நான் கொடுக்குறேன். பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய குணத்தில் சில விஷயத்த மாற்றணும். பணத்தை ஈர்த்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கணும். சரி, அது கூட படிக்க வேணாம், விட்டுருங்க, படிக்க வேணாம். உங்களுக்கு வேலை நிமித்தம்காரங்க படிக்க வேணாம். பணத்தை ஈர்க்கணும்னா நான் சொல்கிற விஷயத்த செஞ்சு பாருங்கள். பணம் எப்படி உங்ககிட்ட சேருதுன்னு பாருங்கள். 100% சேரும். இதெல்லாம் சும்மா விளையாட்டு விஷயமே கிடையாது. முதல் விஷயம், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சில பேருக்கு கேளிக்கையாக கூட தெரியலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா, பேசிக் நாலேஜ் தானே, சின்ன விஷயம் தானே சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய ரிசல்ட் தெரியும். தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு ரோட்டில் போகிறீங்க, ஒரு வண்டி ஆஃப் ரோட்டில் ஏறி நிற்கிறான். அப்படியே நீ பிரேக் அடிச்சு நிப்பாட்டி அந்த வண்டியை போக சொல்லிட்டு நீ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை ஈர்க்கிற ஆள்னு அர்த்தம். அவன் ஏறி நிற்கிறது அவன் தப்பாகவே இருந்தாலும் அவனுக்கு வழிவிட்டு பிறகு நீங்கள் அவனை கடப்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய குணமுடையவனுடைய கேரக்டர். இல்லை அவர் ஏறி ஆஃப் ரோட்டில் என்னன்னா நான் இப்படி கட் பண்ணி இப்படி போயிட்டு அவனை திட்டிட்டு போவேன்னா உனக்கு விரயமாகக்கூடிய கேரக்டர்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் தேவ ரகசியம், பிரம்ம ரகசியம் மாதிரி இதெல்லாம் கிளாஸே எடுக்கலாம். இவ்வளோ சப்ஜெக்டை வச்சுட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியட்டுன்றதை சொல்கிறேன். இது என்ன சார், இதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் உண்டு? ஆமாம், சம்மந்தம் உண்டு, மிகப்பெரிய சம்மந்தம் உண்டு. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. செஞ்சு பாருங்க, ரிசல்ட் கிடைக்கட்டும். ரிசல்ட் கிடைச்ச வச்சதும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன், இது தேன் மிட்டாய் சாப்பிடுங்க, ஸ்வீட்டாக இருக்குன்றேன். சார், இந்த தேன் மிட்டாய் எப்படி தயாரிச்சிங்க, எங்கேருந்து தேன் வாங்கினீங்க, தேன் கூட எதுனா கலந்தீங்களா? சாப்பிடுங்க, ஸ்வீட்டாக இருக்கா பாருங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அடிக்கடிக்கு நான் கொடுக்க முடியாது, ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்றேன். இல்லை இன்னொன்று கொடுத்த உடனே ஆயில் வரைக்கும் போகுதுன்னா வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல சாப்பிடாம நீங்கள் கேட்குறது டைம் வேஸ்ட்டுன்ற முதல் விஷயம். ரெண்டாவது, நான்வெஜ்ஜை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன சார் நீங்கள் அப்படி இப்போ கிரிக்கெட் வீரர்கள் சாப்பிட்றாங்க கோடி கோடியாக வச்சுருக்கு. சார், ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் முட்டை சாப்பிட்றதே தப்புன்றார். ஒரு ஒரு சத்சங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். முட்டை சாப்பிடுவது மிகப்பெரிய பாவம். ஒரு நிறைமாத கர்ப்பிணியை எட்டி உதைப்பதும் முட்டையை உடைப்பதும் ஒன்றுன்னு பேசுகிறேன். அந்த ஒரு ஹோட்டல் ஓனர் இருந்து சொல்கிறார், என் மாஸ்டர் ஒருத்தருக்கு குழந்தை கிடையாது, இன்னொரு மாஸ்டருக்கு 3 அபார்ஷன் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல. நீங்கள் சொல்கிற விஷயம் என் மாஸ்டருடைய லைஃப்பில் பொருந்தது, என்னுடைய பசங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. ஹோட்டலே மூடிட்டார். ஒரு மாஸ்டர் வேலையை விட்டு நின்றுட்டார்.
என்ன சொல்கிறேன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்கன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா சாப்பிடுங்க. உங்களை யாரும் நான் வந்து தடுக்கல. அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான்வெஜ் சாப்பிட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதை விட தவறு வேற எதுவும் கிடையாது. யார் சொன்னால் நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா, பேசுனீங்களா, பழகுனீங்க? கிடையாது. அவங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இழப்புக்கு நிகரான இழப்பு கொடுப்பது தான் இயற்கையோட வேலை. நான் 10,000 கோழியை வெட்டி ஒரு பிராய்லர் கடையை வச்சுருப்பேன். அதற்கு இனியா ஒரு உயிர் எடுத்துக்கும் வீட்டில். ஆர்ஆர் சேலம் பிரியாணி அவங்க பையன் இறந்த விஷயம் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் ஜெயிச்சிட்டேன் நிறைய பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுடைய பையனுடைய இழப்பை இன்று வரையும் அவரால் ஈடு செய்யவே முடியாது. வேணு பிரியாணி, திண்டுக்கல்ல வேணு பிரியாணின்னா சொன்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டேன். இது மாதிரி நிறைய விஷயங்களே நம்ம உதாரணம் சொல்லலாம். நீங்கள் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் என்னைக்கு மேட்ச் ஆகுது, எப்போ உங்களுக்கு உள்ளுணர்வில் நான் சொல்கிறது சரின்னு படுதோ அன்றைக்கி தான் நீங்கள் விட முடியும். நான் இன்றைக்கி விடுனே சொல்லலையே. ஆனால் நான் சொல்கிற விஷயம் ஒரே விஷயந்தான். 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண காசு இல்லாமல் அக்கா கிட்டேயோ அண்ணன்கிட்டயோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ கடன் வாங்கி ரீசார்ஜ் பண்ணி நெட்டு சுத்தம் டவர் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம வீடியோ பார்ப்போம். என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா, இவருடைய வீடியோவில் மாறிடாதா, அவருடைய வீடியோவில் மாறிடாதா, இந்த குரு பயிற்சியில் மாறிடாதா, இந்த சனி பயிற்சியில் மாறிடாதான்னு ஒருத்தர் பார்ப்பார். அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேனே தவிர 95 மார்க் எடுக்கிற பையன் 99 எடுக்கணுன்றது என்னுடைய வேலை அல்ல. அவன் பாஸ் ஆகிட்டான், அவ்வளோதான். எனக்கு தேவை 30 மார்க் எடுக்கிறோன்னா 35 மார்க் எடுக்க வைக்கணும், அவ்வளோதான். கிணத்துல விழுந்துட்டான் சார், தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் வேணும், மேலே இருக்கிறவனுக்கு எதுக்கு ஆளுன்னு கேட்குறேன். அப்போ என்னுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு நோக்கம், என்னுடைய நோக்கம் என்னென்னா, பாமர ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள். எதுக்கு நான் அஸ்ட்ராலஜியை நிப்பாட்டினேன்? அஸ்ட்ராலஜியை நான் பார்க்குறதில்ல. எல்லாருக்கும் என் வீடியோவிலே சொல்லுவோம், போய் சேரட்டும் போங்க. உங்களுக்கு என்ன ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ்ட்ராலஜியே பார்க்கல, நிப்பாட்டி இது ஆயிடுச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன நான் கன்சல்டேஷனில் சொல்கிறேன்னா இங்கே வீடியோவில் சொல்கிறேன், எல்லாருக்கும் போய் சேரட்டும் போங்க. உங்களுக்கு என்ன அதானே? எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்றாவது என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கை ஒரு நாள் மாறியே தீரும் என்பதற்காக தான் நான் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறேன். அப்போது என்னுடைய வார்த்தையில் உண்மை இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சார். இப்போது எனக்கு ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னா அது வந்து நானாக சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டம் எப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு வண்டு எந்த பூல தேன் இருக்கோ கரெக்டாக போய் உட்காரும். அது போய் கிளாஸ் படிச்சுட்டோ, அது போய் ட்ரைனிங் எடுத்துட்டோ வராது. ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னு வச்சுக்கிங்களேன், கருடன் மேலே சுற்றும். அது போய் கிளாஸ் படிச்சுட்டோ, ட்ரைனிங் எடுத்துட்டோ வராது. இதெல்லாம் இயற்கை சார், இதெல்லாம் இறைவனுடைய சைன். அப்போது ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னா எப்படி கூடும்? சாதாரணமாக கூடிடுவாங்களா? கிடையாது. நம்மளை விட மக்கள் தெளிவானவர்கள். எங்கே போனால் பிரச்சனை தீருன்றது நம்மளுக்கு தெரியாது, அந்த மக்களுக்கு தெரியும். என்னை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி மக்களுக்கு தெரியும். அப்போது உண்மை இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்ச மக்கள் தான் நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த உண்மையான மக்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற வார்த்தையை கண்டிப்பாக பிலீவ் பண்ணுவாங்க, நம்புவாங்க, செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். பணம் சேரணும். ஒரு வாரத்துக்கு சேர்த்து வைத்த துணியை ஒரு வீட்டில் துவைக்கக்கூடாது. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சார் நான் வேலைக்கு போகிறேன், ஹஸ்பண்டு ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறோம், நீங்கள் சொல்கிறது பாசிபிளே இல்லை. சரி ரைட்டு, அந்த துணி ஈரத்தில் ஆய்த்து நனைத்து விட வேண்டும் சார். ஈரத்தில் நினைச்சு வச்சா ஒரு வாரத்துக்கு ஸ்மெல் வந்துடும் சார். அப்போ டெய்லி நைட்டு துவைச்சிருங்க. 6 மணிக்கு மேலே துணி துவைக்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே சார் உண்மையிலே செல்வம் சார்னு நினச்சிங்கன்னா பாவக்காய், இஞ்சி, கஞ்சி, தயிர், நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவது உறுதின்னு நான் சொல்கிறேன். என் டீமில் எங்கள் டீமில் நைட்டு 6 மணிக்கு மேலே நீ பிரிஞ்சி சாதத்துக்கு பச்சடி வச்சா கூட சாப்பிட மாட்டேன். அதாவது நைட் 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மிச்ச நாள சேர்த்துக்கலாம். நைட் எப்பவுமே சாப்பிடலாம் சார். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடக்கூடாது. பாவக்காய், நெல்லிக்காய், கஞ்சி, இஞ்சி, தயிர் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்றவங்க டவுன் ஆகிடுவாங்க. சில பேர் கேட்பாங்க, சார் நைட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அடிக்கடி தயிர் சாதம் சாப்பிட்றாரு, நல்லா தான் இருக்காரு. சும்மா நீங்கள் வந்து என்கிட்ட வாதம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஒரு 4-5 வருஷம் கழித்து அவருடைய ரிசல்ட் எனக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். நான் எவ்வளோ பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறோம். ஒரு பொது தளத்தில் ஒரு வீடியோ பதிவிடுறோன்னா ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு வந்துலாம் வீடியோ பதிவிட முடியாது சார். அனுபவ வாழ்க்கைன்னு ஒன்று, அதை பார்த்துட்டு தான் வந்து நம்ம போஜன சாஸ்திரம் அது பேர். நான் சொல்கிறதே கஞ்சி, பாவக்காய், இஞ்சி, நெல்லிக்கனி, தயிரெல்லாம் போஜன சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இரவில் 6 மணிக்கு மேலே உண்பவன் நிச்சயமாக பிச்சைக்காரன் வாழ்க்கையை வாழ்வான் ஒரு நாள். சாப்பிடக்கூடாது. இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2வது, ஒரு வீட்டில் உண்மையிலே லக்ஷ்மி தங்கணும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னா அந்த வீட்டில் பித்ருக்களுடைய அனுகிரகம் இருக்கணும்.
சில பேர் தவசம் கொடுக்குறீங்க, திதி கொடுக்குறீங்க, ஆனா பித்ருக்களுடைய அனுகிரகம் அந்த வீட்டில் இருக்காது. காரணம் என்னன்னா, திதி தவசம் கொடுக்குற அன்னைக்கு சார், என்னைக்கு நீங்க திதி கொடுக்குறீங்களோ, உங்க மாமனாருக்கு திதி கொடுக்குறீங்க, உங்க மாமியாருக்கு திதி கொடுக்குறீங்களா, உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்குறீங்க, என்ன பண்றீங்களோ அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒரு மனிதன் எழுந்து நிச்சயமாக பல் துலக்கி விட வேண்டும். சூரிய உதயத்துக்கு பின்னாடி அவன் பல் துலக்கி விட்டு திதி கொடுத்தால் அந்த திதி பலிக்காது. ஏன் சில பேர் வீட்டிலலாம் திதி கொடுத்து கூட அதெல்லாம் சில கணக்கு விகித முறைகள்லாம் இருக்கு, இப்படிதான் பண்ணணும்னு. அப்போ பணத்தை ஈர்க்க வேண்டும் என்ற மூதாதையருடைய அனுகிரகம் இருக்கணும். அந்த மூதாதையர் அனுகிரகம் ப்ராப்பரா நம்மளுக்கு இருக்கணும்னா திதி கொடுக்கணும். அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீ பல் துளைக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம். 6 மணிக்கு மேல தயிர், கட்டி தயிர் சாப்பிடக்கூடாது. சார் தயிரை நான் நல்லா லிக்யூட் ஆகி சாப்பிடலாமா அப்படிலாம் கேட்காது. தயிர் சாப்பிடக்கூடாது, கஞ்சி சாப்பிடக்கூடாது, இஞ்சி சாப்பிடக்கூடாது, நெல்லிக்காய் பாவக்காய் சாப்பிடக்கூடாது. திதி கொடுக்குற அன்னைக்கு விடிய காத்தால 5:50க்கு சூரிய உதயம்னா நீ 5:40க்குலாம் பல் துளைக்கிற. குளிக்கிறத கூட நீ சூரிய உதயத்துக்கு அப்புறம் குளிச்சு. ஆனால் பல் துளைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு வண்டி உனக்கு முன்னாடி குறுக்கல போகுதுன்னா சைடு வாங்கக்கூடாது, விட்டுறணும்னு சொல்லுது. சார் இதெல்லாம் சாஸ்திரத்தில் எந்த புக்கில் சொல்லுதுன்னு கேட்காதீங்க. வண்டியெலாம் நீங்கள் சைடு வாங்கக்கூடாதுன்றது என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு சைக்காலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனோ உளவியல் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய துறையை உளவியல் துறை கூட சொல்லலாம்னு செய்யணும். அதில் நிறைய விஷயத்தை நான் பார்ப்பேன். 2வது, உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் அடைய வேண்டும். பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க சார், நிறைய சாஸ்திரம், முறை, நியமம், நிஷ்டைலாம் நிறைய கடவுள்களுக்கு உண்டு. இந்த விநாயகருக்கெல்லாம் எந்த சாஸ்திரமும் கிடையாது அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர்னு இருக்காங்க. வலம்புரி விநாயகருக்கு ஏகப்பட்ட ரூல் இருக்கு, இடம்புரி விநாயகருக்கு தான் ரூல் கிடையாது. நீ வலம்புரி விநாயகரை வச்சுட்டுனா அதுக்கு நியமம் இருக்கு, நிஷ்டை இருக்கு, இப்படிதான் பூஜை பண்ணணும், இப்படிதான் சாஸ்திரம்னு இருக்கு. இடம்புரி விநாயகருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இன்னும் சாஸ்திரம். வடம்புரி விநாயகர் நம்ம சொல்றது வலது பக்கம் சொல்றோம். ஆமா, இது இடது பக்கம் சொல்றோம். இதுல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க விநாயகருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி மஞ்சள்ல பிடிச்சி வச்சா கூட எல்லாமே ஓகே தான், அவருக்கு சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது. வலம்புரி விநாயகருக்கு சாஸ்திர சம்பிரதாயம் உண்டு, இடம்புரி விநாயகர் தான் கிடையாது. 2வது, இருக்கிறதுலே நீங்க பணத்தை அதிகமாக ஈர்க்க வேண்டும் என்றால், ரொம்ப அதிகமா பணத்தை ஈர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் செய்யணும். உங்க போன்ல இருந்து அவுட் கோயிங் கால் யாருக்கும் போகக்கூடாது. அவுட் கோயிங் கால் போகக்கூடாது, இன்கமிங் கால் மட்டும்தான் வரணும். அதில் மட்டும்தான் நீங்க பேசணும். அதாவது நீங்களா ஃபோன் பண்ணி 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவீங்களா ஒருத்தர்கிட்ட, அதை கட் செய்ய வேண்டும். அத்தியாவசிய கால் பேசிக்கலாம், அனாவசியமா பேசக்கூடாது. அத்தியாவசிய கால் பேசிக்கலாம், அனாவசியமா பேசக்கூடாது. சும்மா இருக்கேன், ஃபோன் பண்றேன், என்ன பண்றேன், எங்க இருக்க, என்ன இருக்க, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு, இது வேணான்ற. இது ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரியும் நான் சொல்றது. சார் என்ன சார் லூஸா இருக்கு. ஆமா, நீங்க இப்ப என்னை நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு இதே விஷயத்தை பலனடைந்த ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நீங்க நினைப்பீங்க. இதுதான் உண்மை. ஒரு கால் பேசினா கூட மினிமம் ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம், ஒரு 10 செகண்ட்ஸ். சார் யாருக்கிட்ட சார் பணம் சேருது சார்? எங்க எத்தனை ஒரு மனிதன் பணத்தை கொட்டுறான்? ஒரு ஜீவ சமாதியில, ஒரு மகான் கிட்ட, ஒரு சுவாமியார்கிட்ட. ஏன் அவங்க மௌனத்துல இருக்கிறதுனால தான் அவங்ககிட்ட பணம் சேருது. ஏன் மௌனத்தில் இருக்கிறதுனால பணம் சேருது? ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கு சார். இது அதனாலதான் சொல்ற, ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிராஷ் ரூட்ல போக ஆரம்பிச்சு. நம்ம ஜூஸா கொடுத்துறோம் அவங்களுக்கு, நீங்க ஜூஸ் மட்டும் சாப்பிடுங்க போதும், மரம் எங்க வளர்ந்துச்சு, பழம் எங்க வளர்ந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க பழத்தை தேட ஆரம்பிச்சு ஜூஸை விட்டுருவாங்க. புரியுதுங்களா சார்? புரியுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது பயங்கரமா இருக்கே, அப்ப நிறைய பழத்தை வச்சேன்னா நீ பழம் தேடுற டைம்லயே உங்க வாழ்க்கையே முடிஞ்சு. அதனால எந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிக்கிறீங்களோ நிச்சயமா உங்களுக்கு பணம் சேரும் சார். சார் மாசத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும். எப்ப இருக்கணும்? 2 நாள். ஒண்ணு நீங்க உங்களுடைய திதி, இல்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இல்ல இதெல்லாம் விட்டுங்க, நீங்க பிறந்த கிழமை எடுத்துக்கங்க. மௌன விரதம் எப்படி இருக்கணும்? காலையிலிருந்து இன்றைய காலை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரைக்கும் இருக்கிறது தான் மௌன விரதம். 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு, இன்னைக்கு காலையில சூரிய உதயம் 6:10, நாளைக்கு காலைல சூரிய உதயம் 5:50னா இந்த இடைப்பட்ட 24 மணி நேரம் நீங்க இருக்கணும். இதுதான் மௌன விரதம். சார் மௌன விரதம் இருக்கிற டெக்ஸ்ட்ல பேசலாமா, மெசேஜில்? அதுக்கு இல்லாமலே இருக்கலாமே. நீ வாயில சொல்லணும்னு நினைக்கிறத டெக்ஸ்ட்ல சொல்ற, அப்புறம் என்ன இருக்கு? எந்த அளவுக்கு மௌனத்தில் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் அதிகப்படியாக சேரும். இப்போ ஒருத்தர் வருவார் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல, மூட நம்பிக்கை, எங்கடா இருந்து வரீங்க நீங்களாம், வேலைக்கு போனால் தானே பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட போய் பாருங்க, லோன் பிரச்சனை மாட்டிப்பார். இப்படி ஒரு கமெண்ட் நம்மள இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இந்த வீடியோ கீழே
அவர் அப்படியே தூக்குங்க, அவருடைய அட்ரஸ் மட்டும் கேளுங்க, ஃப்ரீயாகவே நம்மளுக்கு என்ன பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் லோன் பிரச்சனையில் இருப்பார், மேரேஜ் லைஃப் சரி இருக்காது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், மௌனத்தை பற்றி சொல்கிறோம். அப்போ பேச்சில் நம்ம வார்த்தையில் ஒரு சக்தி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தவங்க தவறான வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாங்களோ நிச்சயமாக அவங்க மாட்டிப்பாங்கன்றேன். ஃபினான்ஸில் கண்டிப்பாக மாட்டணும் சார், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கால புருஷனுக்கு 2ஆம் இடம், அங்கே தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, சுக்கிரனுடைய வீடு, சந்திரன் உச்சம் அடையுது. அவன் சந்தோஷமான ஒரு மனநிலையில் யாரெல்லாம் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வீட்டில் மனைவிக்கும் கணவனுக்கும் க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வீட்டில் பாருங்கள், எவ்வளோ டவுன் ஆனாலும் மேலே வந்துடும். எவ்வளோ டவுன் டு எர்த்து போகிறான்னு மேலே வந்துடும். நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், மௌனம் உங்களை ஃபினான்ஸில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அடுத்த கட்டணம் பெரிய லெவலில் கொண்டு போகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது கிருபானந்த வாரியார் எடுத்துக்கங்க, அதிகமாக பேசுவார், ஆனால் அதுக்கப்புறம் பேசவே மாட்டார் என்ற உண்மை நிறைய பேருக்கு தெரியும். அவர் அந்த மேடை பேச்சு தவிர மற்ற காலங்களில் பேசவே மாட்டார். இது அவரே சொல்லியிருக்கார். காஞ்சி பெரியவர் பேச வேண்டிய இடத்துல அதிகமாக பேசிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக அமைதியாக இருந்துருவார். இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம், சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவுமே இல்லாமல் கேட்ட உடனே கொடுக்குற ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான். ஏன், சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்று பிரம்மா போய் சிவன் கிட்ட கேட்குறாராம். குருநாதா, உன்னை நாங்கள் எப்படி வழிபடுறது? நான் சொல்கிறேன், நீ எழுதுறான்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி எழுதியதுதான் சிவ ஆகமம் சொல்லி நம்ம நூலில் சொல்லுது, சிவ ஆகமம். அப்போது இதை நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை 4 பேர் எழுதினாங்க, சுந்தரர் எழுதினாரு, 1000 பேர் 1000 விஷயம் சொல்லிட்டோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேச முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ரைட்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ரைட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ரைட்டுன்னும் போது அதை தான் நான் பேச முடியும். பிரம்மா சிவனிடம் கேட்டு சிவன் சொல்கிறார், என்னை இப்படி வழிபட வேண்டும் என்று ஒரு ரூலை கொடுக்குறேன், அது பேர் சிவா ஆகமம் பேர். ஆனால் அந்த சிவாகமம் முருகனுக்கு அல்ல. முருகனுக்கு மணி மந்திர ஔஷதம் தான். முருகனுக்கு மணி மந்திர ஔஷதம் மட்டும்தான் முருகன். ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கணும். இப்போது முதல்ல நான் சொன்னேன், ஒரு வண்டியை சைடு வாங்கக்கூடாது, வரானா விட்டுறணும். பாவக்காய், நெல்லிக்காய், கஞ்சி, இஞ்சி, தயிர் நைட்டில் சாப்பிட்றது நிப்பாட்டிடணும். துணியை வாரம் வாரம் சேர்த்து வச்சு துவைக்காதீங்க. நான்வெஜ்ஜி இப்போ உங்கள் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ செய்யுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். இப்போ இதெல்லாம் தாண்டி, சார் இதெல்லாம் ஓகே சார், எதனா ஒரு கோயில் சொல்லுங்களான்னு சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நியம நிஷ்டைகளே இல்லாத ஒரு கடவுள் முருகப்பெருமான். மணி மந்திர ஔஷதம். என்ன மணி மந்திர ஔஷதம் அப்படின்னா, மணி என்றால் நேரம், மந்திரம்னு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஓ அகத்தீசாய நம, தத்புருஷாய நம, இப்படி இருக்கு. ஔஷதம்னா மருந்து. சரியான நேரத்தில் சரியான மூலிகையை இறைவன் ஞாமத்தை சொல்லி பறித்து கையில் வைத்திருந்தால் அந்த இறைவனே வசப்பட்டு கையில் இருப்பார். இதுதான் மணிமந்திர ஔஷதத்துடைய சூட்சமமான ரகசியம். இந்த நேரத்தில் இந்த மூலிகையை எடுத்தா இந்த விஷயம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாது. சார் நான் சிம்பிளாக சொல்கிறேன், மணி மந்திர ஔஷதம்னா, மணி என்றால் நேரம், மந்திரம் என்றால் இறைவன் ஞாபகம், ஔஷதம் என்றால் மருந்து. சில மூலிகையில் சில பூக்கள் சில பொருட்களுக்கு இறைவன் வசப்படுவார் என்பது உண்மை. இறைவனை அதில் அடங்கிடுவாராம். அப்போ எப்பொழுதெல்லாம் உங்க வீட்டில் மறிக்கொழுந்து தவணும் இல்லை மனோரஞ்சிதம், ஏன்னா ஏன் இந்த 3 சொல்றேன்னு யாருன்னா ஒருத்தவங்க எல்லாச்சும் சொல்லுங்களேன் கமெண்ட்ல. இந்த 3 மட்டும் ஏன் சொல்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன் இது 3மே முழுக்க முழுக்க பச்சை நிறம் சார்ந்தது. இதற்கு அதிகப்படியான இறைவனை இழுத்து அந்த இடத்திலே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உண்டு. எந்த சாமிக்கு வேணா போடலாமா சார் மறிக்கொழுந்து? எந்த சாமிக்கு வேணாலும், எதுக்கு நீங்க சார் நீங்க எந்த சாமிக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா அந்த இடத்துல இறைவன் வாசம் செய்வார். அந்த வாசனையும் நல்லா இருக்கும் சார், மறிக்கொழுந்து வாசனை. அந்த வாசனைக்கு இறைவன் வசியமாவார்னு சொல்லுது. மறிக்கொழுந்துக்கும் தவணத்துக்கும் மனோரஞ்சிதத்துக்கும். சரி, மனோரஞ்சிதம் ரேட் அதிகம், வாங்க முடியல, தவணமும் மறிக்கொழுந்தும் வாங்கி வாரம் வாரம் வீட்டில் ஒரு 5 கட்டு 10 கட்டு வாங்கி பூஜை ரூம்ல அப்படியே பிரிச்சு அப்படியே வைங்க இறைவன் முன்னாடி. ஒரு வாரம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா மணிமந்திரம் சில பூக்கள் சில விஷயங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கும். அனைவரும் பணம் சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் ஒருத்தவங்கிட்ட ஃபோன் பேசுகிற பழக்கத்தை கட் பண்ணிக்கிங்க, மௌனத்தை கடைப்பிடிங்க. இதெல்லாம் செய்து நடக்குமா சாத்தியமானா இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு, நான் உங்ககிட்ட வாங்க நான் மோதிரம் போடுறேன், வாங்க நான் யாகம் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுறேன். எத்தனை மெட்டீரியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க, எனக்கு மட்டும் தான் பர்சனலாக தரும். பெங்களூர்லேருந்து இந்த இந்த கல் வித்தகர் பணம் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க. அவர் கடைசியில் சொல்லிட்டாரு, நீ பணமே வாங்க வேணாம்,
அட்லீஸ்ட் பேசாதாச்சு முடியா. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் கல்லுல. ஏன் அப்படி பண்ற சம்பத்து தலைவரே? என்னை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும். அப்ப நான் நண்பன் இல்லையா? நண்பன் தான் இருந்தாலும் என்ன பண்றது, கண்மூடித்தனமா மக்கள் நம்புறாங்களே. சம்பத்து குதினா குதிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்களே. இப்ப அந்த மக்களுக்கு நான் துரோகம் பண்ண முடியாதுல்ல. நீ என் நட்பையே நான் துண்டிச்சாது சார். நம்புற ஒரு கூட்டம் இருக்கு, என்ன மக்கள் நம்புற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்ககிட்ட இருந்து நான் இந்த பணமும் கேட்கல. சில பேருக்குலாம் ஃபீஸ் அதிகமா வந்து நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் நான் மாசம் மாசம் எல்லா ஈவெண்ட்லயும் சார் பௌர்ணமி ஈவெண்ட் பண்றேன் மாசம். அதுல ஏகப்பட்ட விஷயத்த சொல்றேன். மாசம் மாசம் அமாவாசைக்கு ஈவெண்ட் பண்றேன், அதுல ஏகப்பட்ட விஷயத்த சொல்றேன். வீடியோல ஏகப்பட்ட விஷயத்த சொல்றேன். இதை தாண்டியும் நான் வந்து ஃபீஸே வாங்காத கம்பெனியை ரன் பண்ணணும்னா எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க என்கிட்ட 10 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் நீங்க சேலரி போட்டீங்கன்னா நான் அந்த ஃபீஸையும் வாங்குறது நிப்பாட்டிடுறேன். அப்படி இருந்தும் கூட நான் இப்ப அஸ்ட்ராலஜி நிப்பாட்டிட்டேன். அப்படி இருந்து நான் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, பர்சனலா எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால மக்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப டவுன் டு எர்த் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள், ரொம்ப டவுன் டு எர்த் ஃபேமிலியிலேருந்து அந்த ஆள். எனக்கு தெரியும் ஒருத்தவங்களுடைய கஷ்டம்னா என்ன, மக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்க. அஷ்டம சனியில் எவ்வளோ பிரச்சனை வரும், அர்த்தாஷ்டம சனியில் எவ்வளோ பிரச்சனை வரும், புதன் திசையில் எவ்வளோ பிரச்சனை வரும், புதன் திசையில் எவ்வளோ பிரச்சனை வரும்னா எல்லாமே நான் கடந்திருக்கேன். அதனால வாடுற வாழ்க்கை இறைவன் மனசு வச்சா ஒரு செகண்ட்ல கோடீஸ்வரனா ஆக்குவார், ஒரு செகண்ட்ல ஆள் அட்ரஸ் எல்லாமே ஆக்குவார். தான் என்ற ஆணவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒழிகிறதோ அன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பிக் ஷாட்ஸ் எல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஹம்பிள், அவங்களுடைய தாழ்மையெல்லாம் வந்து நம்மளுக்கே மெய் சிலுக்க வைக்கும். உண்மை சார், நான் பார்த்துருக்கேன் சார். வெளியில வந்து ரிசீவ் பண்ணி கூட்டு போவாங்க சார். நான் ஷோபால கம்ஃபர்டபுளா இல்லைன்னு கீழே உட்காடுறேன், அவரும் கீழே உட்காடுறாரு சார். அவர்கிட்ட ஒரு 2000 பேர் வேலை செய்கிறாங்க சார். நம்புவீங்களா? 2000 பேர். இல்லைங்க நீங்கள் உட்காந்து அப்புறம் மறுபடியும் நான் எழுந்து அவருக்காகவே மேலே உட்காந்தேன். ஏன்னா அந்த ஷோபா ரொம்ப சாஃப்டா இருக்கு, உள்ள போகுது உட்காந்தா பாடியே, நம்ம பாடியே நம்மளுக்கு கட்டையா உட்காந்து பழகிடுச்சு, ரொம்ப உள்ள போகுது பலூன் மாரி. அதனால இறங்கி அவரும் கீழே உட்கார்றாரு. ஏன்னா ரொம்ப 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 நம்ம பேச்சில் தன்மையில் நம்ம மாறணும். வாழ்க்கை உங்களை மாற்றும். தவணம் மறிக்கொழுந்து சார். எந்த சாமிக்கு வேணாலும் வாங்கிட்டு போகலாமா? எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி போய் அந்த இறைவனுக்கு தரீங்களா, அந்த இறைவன் உங்க பின்னாடி வருவான். அதான் உண்மை ரகசியம். மறிக்கொழுந்து தவணெல்லாம் வாங்கிமையே இறைவனை கொடுத்துட்டு, இறைவா என் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு கூட வானா வந்துருவார். வர வழியில் நீங்க நான்வெஜ் கடையில் மட்டும் நிக்காது வந்துடும். ஹோட்டல்ல சாப்பிடும். கந்தகோட்டை முருகருக்கு போறீங்க, மறிக்கொழுந்து தவணத்தை வாங்கி கொடுக்குறீங்க. கந்தகோட்டை முருகா என் கூடவே இந்த லேண்டை முடிச்சு விட்டுன்னா கூட வந்துருவார். மறிக்கொழுந்துக்கும் தவணத்துக்கும் மணி மந்திர ஔஷதம் சொன்ன மாதிரி இறைவன் வசப்படக்கூடிய ஒரு பொருள். இதுக்கே நிறைய ஃபோன் வரும் சார் ஆஃபீஸுக்கு. நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? மறிக்கொழுந்து தவணை வாங்கி கொடுத்தா இறைவன் கூட வருவார்னு மக்கள் கேட்டாங்க. வரும். அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். எனக்கு எங்க இருந்து கால் சோறுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயத்த சொல்றேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமா, இதுக்கப்புறம் மறிக்கொழுந்தும் தவணமும் ரேட் அதிகமாச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப ஒரு எதனா ஒரு விஷயத்த, ஒரே ஒரு காரியத்தை மட்டும், பல காரியங்கள் இருக்கக்கூடாது, ஒரே காரியத்தை மட்டும். பணம், கடன். பணம் வந்தா கடன் அடைப்பது. இப்போ தடைப்பட்ட பணம் வர வேண்டும் அப்படின்னு யாருக்குன்னா கொடுத்த பணமும் இல்லை நீங்க கொடுக்குற பணமும் பணம் லேக்ல பெரிய பிரச்சனை இருக்கீங்கன்னா, மஞ்சள் ரோஸ் இருக்குல்ல சார், ரோஸ்லேயே மஞ்சள், ஆமா எல்லோ ரோஸ் சார். இது வந்து புஷ்ப சாஸ்திரம். நான் சொல்றது சம்பத் சுப்பிரமணியம் வந்தாரு, அவருக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு போனாரு, அடிச்சு விட்டாரு கதை சார். இன்னைக்கே நீங்க களத்துல 10 பேர் உட்கார வைங்க, எந்த ஜாம்பவானவனாலும் உட்கார வைங்க. நான் ஆணவத்திலே திமிர்லயே சொல்லல. யாருக்கு 9 பேர் என்ன கேள்வி கேட்கட்டும், ஜாம்பவான்கள் சாஸ்திரம் படிச்சவங்க கூட என்ன கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன் நான் பதில் சொல்லுவேன்னு சொல்றேன்னா, நான் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு உண்மையா கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால எனக்கு இறைவன் கொடுக்கறது எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டாரு. நான் போயிட்டு வந்து நான் சொல்றது சரியா நீங்க சரி பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எவ்வளோ பேருக்கு பர்சனலா பல அஸ்ட்ராலஜருக்கு நிறைய பெரிய பிக் ஷாட்ஸுங்களுக்கே பர்சனலா நான் வந்து அட்வைஸ் பண்றேன்ற ஒரு இடத்துல இறைவன் என்ன கொண்டு வந்து வச்சிருக்கும் பொழுது, நான் அடிச்சு விட்டுட்டு போற ஆளா இருந்தா இவ்வளவு நாள் ஃபீல்டுல எல்லாம் நிக்க முடியாது சார். இவ்வளவு நாளா ஃபீல்டுல மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவ்வளவு நாளே நானே இப்போ எவ்வளோ வீடியோஸ் போட்டுருந்தேன். இப்போ மாசத்துல 2 வீடியோ 3 வீடியோ வரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இல்ல சார், நம்ம 2 பேர் பேசுறோம், பாக்குறது பல லட்சம் மக்கள் பாக்குறாங்க. எத்தனை மூளையில் பாக்குது அவங்களுக்கு தெரியாதா சார்? இது இல்ல, பல லட்சம் மூளை இதை பார்க்கும், பல லட்சம் மூளை சிந்திக்கும். சில பேர் சரணாகதியா நம்புவாங்க, சில பேர் யோசிப்பாங்க, சில பேர் ஓகே இவர்கிட்ட பேசுறது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஓகேன்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில செஞ்சு பார்ப்போம், சக்சஸ் ஆச்சுன்னா ஏத்துப்போம் சில பேர் இருப்பாங்க. சில பேர் குருநாதர் சொல்லிட்டாரியா செய்ய
நடக்குதோ இல்லையோ அப்படி சில ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மாம்பழத்தை பிடிக்காதவங்க யாருன்னா இருக்காங்களே, இல்ல பலாப்பழத்தை பிடிக்காதவங்க யாருன்னா இருக்காங்களே. இது மாம்பழம் பலாப்பழம் மாதிரி கண்டென்ட். உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா உனக்கு ஏதோ ஈகோ இடிக்குதுன்னு அர்த்தம். உன் மனசாட்சி நீ கேட்டுக்க. நைட்டு தூங்கும் பொழுது சம்பத்துடைய வளர்ச்சி எனக்கு பிடிக்கல, அதனால அவர் கண்டென்ட் பிடிக்கலன்னு உள் மனசாட்சி சொல்லும். அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டு, ஏன்னா இது மாம்பழம் கண்டென்ட் பலாப்பழம் கண்டென்ட் மாரி இந்த கண்டென்ட் மறிக்கொழுந்து தவணத்துக்கு இருக்கக்கூடிய வசியம் வேற எதுக்குமே இல்லை. அது எல்லோ ரோஸ் என்ன சார்? எல்லோ ரோஸ் பியூர் எல்லோ ரோஸ் வாங்கிக்கணும், பணம் வரணும். சில கோவில் இருக்கு, ஆனா கோவிலை நான் இப்ப சொல்ல விரும்பல. இதே வீடியோவை தேர்ட் பார்ட்ல ஏன் கோவிலை சொல்ல விரும்பலன்னா சார் நிறைய கோவில்ல இருந்து நிறைய நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு அறநிலைத்துறையில போஸ்டிங்கோ எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்கோ இருந்ததுன்னா கோவில் நிர்வாகம் என்னை மிரட்ட முடியாது. அந்த மஞ்சள் கலர் பூ சார் 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோ என்ன முடியுதோ நீங்க வாங்கிக்கீங்க. வாங்கி உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், முருகன் சிவன் அம்பாள். அந்த கோயிலுக்கு எடுத்துன்னு போய் அந்த அம்பாளுக்கு கட்டிட்டு மாலையா எடுத்துட்டு போக கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உதிரி பூவா கொண்டு உதிரி பூவை வந்து பிச்சிடக்கூடாது. இந்த பூவை பிக்கிறவங்க தயவு செய்து பூஜையே வந்து இறைவன் ஏத்துக்க மாட்டார். பூவை வந்து பிச்சிடாது. எதுக்கு பிக்கிறீங்க? கம்மியா இருக்கு, நிறைய பேருக்கு தரணும், அதனால பிக்கிறீங்க. தப்பு. அது ஒரு பூவை உதிரியா பிக்கிறதே தப்பு சார். அது உயிரற்று போயிடும். ஒரு பூனை முழு பூவா தான் இருக்கும். அந்த 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 பூவை போய் அந்த சுவாமி சிவாச்சாரியாரோ ஒரு ஐயரோ ஒரு அர்ச்சகரோ யார் இருக்காங்களோ கொடுத்து, புரோகிதரோ யார் இருக்காங்களோ கொடுத்து சங்கல்பம் பண்ணணும். பண வரவு எனக்கு வர வேண்டும், இமிடியேட்டா வந்ததும் நான் கோவில் அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்றேன்னு வேண்டிக்கணும். இந்த மஞ்சள் கலர் பூவில் ஒரு பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணுவாங்க, கண்ணால பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் வரும். நிறைய பேருக்கு வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. சம்பத் எப்படி சொன்னாரு, இதை எப்படி கண்டுபிடிச்சாரு, இவ்வளோ சீக்கிரம் எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பூ வாங்கிட்டு போறாங்களே, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா வரும். ரிசல்ட் வருதான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு போறாங்கல்ல, நம்பிக்கை இல்ல முதல்ல. அந்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு இறைவனும் நம்பகத்தன்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நீங்க என்ன பண்றீங்களோ அதான் இந்த இயற்கை பண்ணும். சரணாகதியா செய்யறவனுக்கும் ரிசல்ட் வந்த பிறகு நான் செய்யறேன்னு சொல்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் வரும். அதோடைய தன்மை என்னைக்கு மாறாது. மஞ்சப்பூவால இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது பணம் வரணும் என்பது விதி. அந்த விதியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா அது வந்துருச்சுன்னு 4-5 பேர் சொன்ன பிறகு அர்ச்சனை பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். இவங்களுக்கு உடனே வரும், அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி வரும். அவ்வளவுதான் விசேஷம், வேற ஒன்றும் இல்லை. பணம் வருவதற்கு உண்டான பலாயிரம் விஷயங்கள் என் கையில இருக்கு. அதுல சில துளிகள் மட்டும் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். நிச்சயமா ஏற்கனவே சில துளிகள் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு சில துளிகள் சொல்லியிருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். முக்கியமா இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இது கடைசியா இந்த இந்த தொடர்ச்சியா இதை பத்தி தான் நம்ம பேசவே போறோம். இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், ஃபுல்லாவே இதை பத்தி பேச போறோம். வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் யார் அவர்களை வரவேற்காமல் அறையில் இருக்கிறீர்களோ அவர்கள் ஒரு நாள் கடன் கட்ட முடியாமல் கடன்காரன் வீட்டில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லை என்றால் சம்பத் சுப்பிரமணிக்கு அஸ்ட்ராலஜி தெரியலன்னு ஓப்பன்டாக ஒத்துக்கிறேன். 100% உண்மை சார், 100% உண்மை. அவங்க நல்லா பணம் சம்பாதிப்பாங்க ஒரு பீரியட்ல, கரெக்டா ஒரு சர்டன் பீரியட் டபக்குன்னு விழுந்து உடம்பு சரியில்லாம போய் எல்லா பணமும் செலவாகி அப்படியே உட்காந்துடுறாங்க. 100% உண்மை சார், நான் பார்த்துருக்கேன். அதனால யார் உங்க வீட்டு வாசலை உள்ள வந்துட்டாலும், உங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா குட்டுன்னு ஓடி போய் அவங்களுக்கு தண்ணி ஜூஸ் கொடுங்க, சாப்பாடுங்க, விருந்தோம்பல் செய்யுங்க. விருந்தோம்பல் செய்ய கத்துக்கொண்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பணத்தை ஈர்ப்பீங்க. இது வந்து தொடர்ச்சியாக 2வது பார்ட்டு. 3வது பார்ட்ல இன்னும் நல்லா நிச்சயமா சார், நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே நன்றி சார்.